வணக்கம் நண்பர்களே. காவல் தெய்வமா போற்றக்கூடிய காத்தவராயன் 18 படிகளையும் காக்க இரவு நேரங்களில் பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புத காட்சி தான் இந்த பதில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழகத்துல பெரும்பான்மையான கிராமங்கள்ல காத்தவராயன் சாமி இல்லாத கோவிலே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்களுடைய மனசுல சரி வாழ்விலும் சரி இரண்டரை கலந்துதான் காணப்படுறாரு. காத்தவராயன் சாமியை நின்ற கோலமா இருந்தாலும் சரி, அமர்ந்த கோலமா இருந்தாலும் சரி, குதிரை மேதேறி புறப்படக்கூடிய கோலமா இருந்தாலும் சரி, எந்த நிலையில பார்த்தாலும் அப்படி ஒரு கம்பீரமான உருவம். தலப்பாக இடையில கச்ச மிரட்டக்கூடிய விலைகள், முறுக்கு மீசை, கையில அறிவாளோட கோவில்ல வளம் வரக்கூடிய ஒரு அற்புத காட்சிங்கிறது எல்லாருமே ஒரு கணங்கிறது ஒரு திக்கு முக்காட வச்சிரும். ஒரு மெய்சிலிர்த்து போகக்கூடிய அனுபவம்னு சொல்லலாம். பெரும்பாலும் கையில சுக்குமாந்தடியோடு தான் அவர் அருள் புரிகிறத பார்க்க முடியும். காத்தவராய சாமி பொறுத்த வரைக்குமே 14ஆம் நூற்றாண்டுல திருச்சிக்கு பக்கத்தில் வந்த ஒரு காவல்காரராக இருந்திருக்கிறார். இந்த கதையை பொறுத்த வரைக்குமே ஒரு காதல் புரட்சி செஞ்ச கதைன்னு சொல்லலாம். அந்த காலத்திலே காதலுக்காக தியாகம் செய்யப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த கதை தான் காத்தவராயன் கதைன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நீங்க பல கூட்டுகளையா இருக்கட்டும், பல கலை நிகழ்ச்சிகளையா இருக்கட்டும், காத்தவராயன் கழுமரம் ஏற்றக்கூடிய நிகழ்ச்சி எல்லாமே கண்டிருப்பீங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா காத்தவராயனோட வரலாறு, காத்தவராயனோட ஒரு காதல் கதை நிகழ்ச்சிவிட்டு கூட பல விஷயங்களை பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். காஞ்சி காமாட்சியா இருந்தாலும் சரி, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலா இருந்தாலும் சரி, முதன்மையான காவல் தெய்வமே வழிபடக்கூடிய தெய்வமே இந்த காத்தவராயன் சாமி தான். காத்தவராயனை வழிபட்ட பின்னாடி தான் காமாட்சி அம்மனை வழிபடணுங்கிறதா ஒரு நியதி, அதுவும் தான் நடைமுறையும் கூட. காவல் தெய்வமான காத்தவராயன் அனுமதி இருந்தா மட்டும்தான் காமாட்சி அம்மனோட அருள் கிடைக்குங்கிறத நம்பிக்கை. காமாட்சி அம்மன் கோவில்களை எல்லாத்துலயுமே காத்தவராயனை அடையாளமா நீங்க பார்க்கலாம். கழுமரம் இல்லைன்னா பழிபீடங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். காத்தவராயனை ஒரு கழுமரமா வைக்கிறதோட பின்னணி ஒரு துயரம் மிகுந்த காதல் கதையும் சொல்லப்பட்டிருக்குது. காத்தவராயன் 14ஆம் நூற்றாண்டுல திருச்சிக்கர்களை வாழ்ந்திருந்த ஒரு காவல்காரர். அப்போதே காதலை புரட்சி செஞ்சு தண்டிக்கப்பட்டவர் இவர் தான். ஒரு மரணத்துக்கு பின்னாடி சாமியாகி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு காவல் தெய்வமா விளங்கிட்டு வரக்கூடியவர். அவருடைய பிறப்போட ரகசியம், அது மட்டும் இல்ல அவருடைய காதல் காவியத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். சிவபெருமானோடைய பற்று எறிய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் இந்த காத்தவராயன். புராண காலத்துல ஒரு நாள் பொழுது புலந்திருக்குது. ஆதித்தன் தன்னோட சேவையை ஆரம்பிச்சிருந்த நேரம். சிவனோட வீடா இருக்கக்கூடிய இடம் அதுதான். அங்கே சக்தி சிவன் 2 பேருக்குமே வழக்கம் போல வாய் தகராறு. காரணம் என்னன்னா, அன்றைய காலத்துல 3 லோகத்திலும் இந்த சண்டைங்கிறது முழுமுடிச்சு வந்தது. அது ஒரு குடும்ப சச்சரவு தான். கண்ணுல தோன்றிய காத்தவராயனுக்கு ஒரு கண்ணீர் வராத குறை தான். உண்மையில காத்தவராயனை பொறுத்த வரைக்குமே ஒரு அம்மா பிள்ளை. தாய்க்கு துணையா தந்தையை எதிர்க்கிறாரு. இந்த நிலையில சிவபெருமான் கோபம் கொள்றாரு. தாய்க்கு துணையா தந்தையை எதிர்த்த காத்தவராயன் சிவபெருமானால் அது தாங்க முடியல. பிள்ளை பாசத்தால ஏங்கவும் இல்லை, எதிர்த்து நிற்கிறார். பொதுவாக ஆரம்பத்தில் அடுத்த பக்கம் முடிவு தான் வரும். வாய் சொல்ல இருந்த சண்டை கடைசியில சிவனோட காலால பூலோகத்துக்கு தள்ளப்படுறா சக்தி. அவ்வளவுதான். நெற்றிக்கண் இல்லாததால காத்தவராயன் நெருப்பா மாறுறாங்க. அப்பா சிவனுக்கு இப்போ ஆத்திரமும் வரல. பிள்ளை மன அறிஞ்சு பிள்ளையை பொறுத்துக்கிறாங்க. மகனே காத்தவராயா, உன் தாய் பாசத்துக்காக தக்க பரிசு என்ன தெரியுமா? இனி சக்தி எத்தனை அவதார பிறவி எடுத்தாலும் சக்தியோட நீயும் அவதரிப்பானு அருள்மொழி பொழிகிறார். இது காத்தவராயனை பத்தி ஒரு கதையா இருக்குது. மாரியம்மங்கிற பேர்ல உடன் இருக்கக்கூடியவர் மகன் தான் காத்தவராயன். வளர்ப்பு வாலிபம் எட்டை காத்தவராயனுக்கு ஒரு காதல் கதை அமையுது. அதுதான் ஆரியமாலா. அந்த குணத்துல உதிச்சவ தான் இந்த ஆரியமாலா. பூலோக தேவதனாலே புரியும் எல்லாருக்கும். அழகோட இருப்பிட இவன் தான். அழகுக்கு மறுபடியும் சொன்னாலே எந்த அளவுக்கு அழகு இருக்கும் அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கும். ஆரியமாலா விஷயத்துல இது பொருந்துன்னு சொல்லலாம். ஒரு நாள் ஆரியமாலாவை பார்க்குறாரு காத்தவராயன். தன் வாழ்நாள்ல இப்படி ஒரு பேரழகியை பார்த்துறாத அவருக்கு காதல் வந்தது. ஆரியமாலாவுக்கு எதிரான உருவம் தான் காத்தவராயன் உருவம். நாவற்பல நிறம், காக கருப்புலையும் ஒரு கருங்கருப்பான நிறமா இருப்பார். ஆனா ஆரியமாலா அந்த குலப்பெண் வேற. செதுக்கி வைத்த செப்பு சில மாதிரி இருப்பா. காதலை ஏற்க ஆரியமாலாவுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் தாயிட சொல்லி எப்படியாவது ஆரியமாலாவை திருமணம் செய்யணும்னு காத்தவராயனுக்கு விருப்பம். காத்தவராயன் நினைச்ச மாதிரியே மாரியம்மாவுக்குமே மனசுங்கிறது ஒப்பல. ஆரியமாலா ஆபத்தோட மறிவடுங்கிறது புரிஞ்சுதான் அந்த தாய் மறுத்திருக்கிறா. எதுவா இருந்தாலும் சரி, நான் ஆரியமாலாவை தான் மணப்பேன்னு ஒரு பிடிவாதமா நிற்கிறாரு காத்தவராயன். அவளை மணக்க போகிறோன் அந்த மரத்துல தொங்கணுங்கிறதான் வீதின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு கோலத்துல உன்னை பார்க்க எனக்கு மனசு விரும்பலன்னு அவர் சொல்றாரு. ஆனாலும் விடலை காத்தவராயன். தன்னுடைய பாலிய தோழன் தொட்டிக்கட்டு சின்னனோட சேர்ந்து ஆரியமாலா தூங்குறப்ப ஒரு திருட்டு தாலி கட்டிடுறாரு. கண் விழித்த ஆரியமாலாவுக்கு ஒரு அதிர்ச்சின்னு அந்த காலத்துல ஒரு புராண கதை இந்த கதை சொல்லியிருக்காங்க. கழுத்துல தாலி கலட்டி பார்க்குறாங்க, கலட்ட முடியல. அடுத்த நாள் பார்க்குறப்ப எல்லா வீதின்னு அமைதி ஆகுறா. தாலி கட்டின செய்தி தாயாருக்கு போனதுமே தவிச்சு போகிறா. செய்யாத காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், இனி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு ஒரே புலம்பல்.
அந்த பெரியம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா காளியம்மா. காத்தவராயனுக்கும் காளியம்மாளுக்கும் இருப்பிடம் நோக்கி போகிறாங்க. காளியம்மனுக்குன்னு ஒரு பெரிய கோட்டை இருந்தது. அந்த கோட்டையை சுற்றிலுமே காவல் தெய்வங்கள் இருந்தது. கோட்டையை நெருங்குறாங்க. வாயிற் கதவு பூட்டப்பட்டிருக்குது. கதவு திறந்து உள்ளே போக முயல்றாங்க. பூதகங்கள் தடுக்குது. யார் நீன்னு கேட்குறாங்க. என் அம்மாவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவசரமான காரியம் அவசியமாக பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சொன்னது தான் நிற்கிறாங்க. காதல் மயக்கத்தில் இருந்த காத்தவராயனுக்கு என்ன செய்யறன்னு தெரியல. காவல் காத்த பூதங்களை அடிச்சு நிற்கிறார். தலை வேறு கை வேற பிச்சு வேற எஞ்சிடுறாரு. முடிஞ்ச வரைக்குமே போராடிய பூதங்கள் அபைன்னு அலறுபடி காளியம்மனை நோக்கி ஓடுறாங்க. தவ கோலத்தில் இருந்த தாயார் கண் விழிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு அமைதியாக சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து உங்களை சந்திக்கணும்னு சொன்னார். இப்போ முடியாதுன்னு சொன்னோம். அதுக்காக எங்களை இப்படி பந்தாடிட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்படியா? யாரா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு காளியம்மன் தன்னோட கையில் இருந்து சக்கரத்தை வீசுகிறாங்க. பாய்ந்து வந்த சக்கரத்தை மந்திரம் ஓந்தி சாய்ஞ்சு படுத்து பிடித்து மாதிரி காத்தவரைன்னு செய்கிறார். என்னடா இது, போன சக்கரம் இது இன்னும் காணலேன்னு யோசிச்ச காளி அடுத்த கணமே தன்னோட கோடாரி அனுப்புகிறார். வந்துச்சு கோடாரி. சக்கரத்தில் ஏற்பட்ட இந்த கதி தான் கோடாரிக்கும். அடுத்து வாள், அடுத்து சங்குன்னு தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாமே அனுப்புகிறா காளி. எல்லாம் போனதை தவிர திரும்பி வரவே இல்லை. அவ்வளவுதான். காளியம்மனுக்கு கண்மண் தெரியாத அளவுக்கு கோபம். யார் நீன்னு கேட்டுன்னு வராங்க. என் கோட்டைக்கு வந்து என்னிடமே மோதிரையான ஒரு ஆவேசம். பார்க்குறாரு காத்தவராயன். பதறி போகிறார். அந்த நேரத்தில் ஆவண வாய் பிளந்தபடி வானுக்கும் பூமிக்குமா பறந்து வர காளி. இது நம்ம பார்த்தாலே மகன் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கோபம். எப்படியாவது தப்பிச்சிடணும்னு காத்தவரையன் அந்த நிலையில் யோசிக்கிறார். அடுத்த கணமே ஒரு யோசனை வருது. சின்ன குழந்தையா உருமாறார். வாயை பிளந்து வந்த காளி வாய் வழியா உள்ள நுழைஞ்சு வயிற்றுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறார். ஆவேசமாக வந்த காளிக்கு யாரும் கண்ணில் படாததுனால கோபங்கிறது இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நேரத்திலே வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடியது தன்னுடைய மகன் உணர்றாரு. பயந்தும் போயிடுறாங்க. இந்த நேரத்தில் காளி தேவி கேள்வி கேட்குறா. வயிற்றுக்குள் இருந்தவனை காளி ஒரு பக்கம் இந்த நேரங்களில் யோசித்தவன இருக்கும்போது வயிற்றில் அந்த குழந்தை ஒரு பக்கம் குடலை பிடிச்சு இழுக்குது. வலி தாங்க முடியாமல் அலறுகிறா காளி. இப்போ மாறி மாறி உதைச்சதுமே வலி பொறுக்காத காளி தன்னோட ஞான பார்வையில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. உள்ளே இருக்கக்கூடியது தான் பெற்ற மகன் காத்தவராயங்கிறத யோசிக்கிறார். அப்போது ஒரு வரம் வேணும்னு அந்த குழந்தை கேட்குது. நேரில் வந்தால் நான் தருகிறேன்னு சொல்கிறா காளி. நேரில் வந்தால் சம்மதிக்க மாட்டா, அதனால தான் இப்படி வந்தேன்னு சொல்கிறாங்க. சரி, என்ன வரம் வேணும்னு கேட்டால் நான் ஆரியமாலாவை திருமணம் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆரியமாலாவா அது முடியாதுன்னு அந்த காளி உணர்றா. ஏன்னா ஆரியமாலாவை மணந்தா கழுமரம் ஏற்றுப்படைக்கோடு உண்மை அப்போது தெரியுறாங்க. இருந்தாலுமே காத்தவராயன் விடலை. இறுதியாக சம்மதிக்க வச்சிடறாரு காத்தவராயன். இப்படியே காலங்கள் செல்லுது. இப்படி பல போராட்டம் நடத்துகிற பின்னாடி தான் காத்தவராயன் அந்த நேரத்தில் வெளிவரார். காளி தந்த வரத்தின்படி திருமணமும் நடக்குது. ஆரியமாலா பிறப்போட ரகசியப்படி காத்தவராயன் கழுமரத்தில் தொங்குறார். இறுதியில் சிவனோட அருளால் காப்பாற்றப்படுறாரு. இன்னைக்குமே பலருக்கும் காவல் தெய்வமா குலதெய்வமா இருக்கக்கூடிய காத்தவராயன் கதை இதுதான். ஒவ்வொரு மாரியம்மன் கோவிலும் வாசலையும் காவல் தெய்வமா இருக்கக்கூடிய இந்த காத்தவராயனுடைய பின்னணியில ஒரு அற்புதமான காதல் கதையும் ஒளிஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் காத்தவராயனுடைய கதைகளை நாம் பார்த்தோம். மேலுமே காத்தவராயனை பற்றிய சிறப்பான பதிவுகள் எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.